ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12 மணி ஆனால் வேலண்டைன் டே. ஒய்ஃபுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். கேக் அதெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன். அவங்க துணி காய போட மேலே போயிருக்காங்க. அந்த கேப்பில் நானும் நம்ம அண்ணனும் கேக்கு வேல்டுக்கு போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம திருச்செங்கோட்டில் கேக் வேல்டு கடை ரீச் ஆகிட்டோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இதில் என்ன ப்ரைஸ் வருதுங்க ப்ரோ? இது என்ன ப்ரைஸ் வருது? வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, இது ரெட் வெல்வெட்டு, இது ஒயிட் ஃபாரஸ்ட். இது ஒயிட் ஃபாரஸ்ட்டா? ஒரு வழியாக நம்ம கேக்கை செலக்ட் பண்ணுறோங்க. கேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கேக்கில் வந்துட்டு நேம் எழுதுறதுக்கு அந்த நாட்டை சொன்னோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படி நார்மலாக அது மட்டும் தான் எழுதணும். நம்ம பெருசாக வேறு எதுவும் எழுதலை. ஹாப்பி வேலண்டைன்ஸ் மட்டும் எழுதிட்டு நம்ம வந்துட்டு இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு நம்ம பின் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்டு இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். நம்ம நேரம் அந்த கார்டு மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. குயிக்காக கேக்கு பர்ச்சேஸ் பண்ணி கிளம்பி வச்சுங்க. இந்த கேக்கை வந்துட்டு முத்துக்குமாரன் வீட்டில் தான் வந்துட்டு நம்ம யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்க போகிறோம். 12 மணிக்கு அண்ணனுக்கு கால் பண்ணி கேக் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒய்ஃபுக்கு வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத அப்படியே கன்யூஸாக பாருங்கள். சங்கீதா காற்றுலாம் வாங்கிட்டேன். கொஞ்சம் எந்திரி இல்லைன்னு சொன்னேன். ஆனால் கேக்கு இருக்கு வரும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இல்லைன்னு சொன்னேன். இருக்கு. பாப்பாவெல்லாம் இருப்பதா எங்க வச்சிருந்தீங்க? பிள்ளை எழுப்பு. இல்லை பாப்பா தூங்க. ஹாப்பி ஆயிடு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப இது இருக்கு. இது இருக்கலாம். பாப்பா இல்ல ஹாப்பி ஆயிடு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எங்க இருந்து அண்ணா வீட்டுல இருந்தா? ஃபஸ்ட்டு கிட்டு சர்ப்ரைஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. பாவம். அது பாப்பாவுக்கா? உனக்கு தான். பாப்பாவை பிரிச்சா ஹாப்பி ஆயிடுவாள்ல. பாப்பாவுக்கு வேறு கிஃப்ட் இருக்கு. கன்ஃபார்ம் இருக்குல்ல? யூஸ்ஃபுல்லாக வேணும்னு கேட்டதுனால ஹேர் ட்ரையர். ரொம்ப ஆசை. என்ன ஸ்ட்ரைட்டா வாங்கி கொடுத்துருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். எப்படி தண்ணியை தான் கேட்டுட்டு இருந்தேன். பிடிச்சிருக்கா? யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும்.
அது ரெண்டாவது gift கொடுக்குறோங்க. எனக்கு தெரியல. நீங்க காசை சரி பண்ணிட்டே இருக்கு. என்ன பொசுக்குன்னு காசை கறி பண்ணிட்டேன்ட்ட. எவ்வாறு பொம்மையா வாங்கி வாங்கி கொடுக்குறீங்கன்னு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்தா நான் யூஸ் பண்ண அது ஒன்று யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் அதுலேயும் பாருங்கள் குறை சொல்லாமல் இருக்கிறதே கிடையாது. இது நம்ம என்ன ஷோகேஸ் வச்சுருக்கோம், வீரோட வச்சிடுறோம், எப்பயாவது எடுத்து எடுத்து பார்க்குறோம். மேலே லைட் ஆன் பண்ணு. அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. வெளியே காணும். இதை என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது கிஃப்ட்டுங்க. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஹேர் ட்ரையர் வாங்கி கொடுத்துருக்கேன். செகண்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு நானும் ஒய்ஃபும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டாய் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் லவருக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலண்டைன் டேக்கு உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன். எனக்கு வேலண்டைன் டேக்கு என்ன கிஃப்ட்டு? நீங்க கொடுத்தா வேற, நான் கொடுத்தா வேற, ரெண்டும் ஒன்று தான். இது நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். என் காசில் நான் வாங்கி கொடுத்த கிஃப்டை எனக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வேற நான் வேறையா? ஏங்க இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா என்ன பிட்டை போட்டு ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இப்படி ஏமாத்துனாங்கன்னு நீங்கள் எப்படி ட்ரிக்ஸாக மாற்றுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஒரே வார்த்தையில் பாருங்கள், அப்படி பேச்சையே காணோம்ப்பா. என்ன கிஃப்ட்டுன்னு எனக்கு கேட்டேன், ஒரு பேச்சையும் காணோம். அதான் கொடுத்துட்டு நேர்னாங்க. இது உங்கள் கிஃப்ட்டு, இது என் கிஃப்ட்டு. எனக்கும் பாப்பாவுக்கும் இது, உங்களுக்கு அது பாருங்கள், நானே வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை என்கிட்ட கொடுத்து இது உங்கள் கிஃப்ட்டுங்கிறாங்க. இது நான் போய் வாங்கணும்னு தெரியல. நீங்கள் போயிட்டு வந்தாலே நான் போன மாதிரி தானே. பசங்க என்றைக்கும் பசங்க தான், பொண்ணுங்க என்றைக்கும் பொண்ணுங்க தான், பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இது உங்கள் கிஃப்ட், இது என் கிஃப்ட். சரிங்க, பாருங்க, நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை எனக்கு ரிட்டன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னு மறக்காமல் முன்ன சொன்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய். அப்புறம் இந்த வேலண்டைன் டே கிஃப்ட்லாம் அப்படி பிடிச்சிருக்கா? இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இது பிடிக்கலையா? அதுவும் பிடிச்சிருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிருக்கு. ஓகேங்க, பாய். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சங்கீதா? இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எது ஃப்ரெண்ட், எது பேக், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரியல. ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எதுனா யூடியூப்லேயே பார்க்க வேண்டியது, ஹவு டு யூஸ்னு போட்டு. பொருளை வாங்கி கொடுத்தா அந்த பொருளை யூஸ் பண்ணவே தெரியலங்க. நான் என்ன பண்ணுவேன்?